உங்க குடும்பத்துக்கே ஒரு அற்புதமான அனிமேஷன் கதை இருக்க வேண்டாமா? வியனுவில் உங்கள் குடும்பத்தை கதையின் நாயகனாக மாற்றுகிறோம். பாடம் சொல்லும் கதைகள், சிரிப்பூட்டும் நிகழ்வுகள். உங்கள் பிள்ளை நாயகனாகும் ஒரு சிறந்த அனிமேஷன் வீடியோ. தங்கள் கடை, சேவை அல்லது நிகழ்ச்சிக்காக ஒரு அழகான விளம்பர வீடியோ வேண்டுமா? நாங்கள் அது செய்கிறோம். விழாக்கள், பிறந்த நாள், திருமணம், முதல்வரோட விழா, உங்கள் இனிய தருணங்களை ஒரு அனிமேஷன் கதையாக மாற்றுங்கள். தொடர்புக்கு 993616189. உங்கள் கனவுகளை கதையாக மாற்றுங்கள். வியனுவுடன். இது வியன். இன்னு காலை முதல் விளையாட்டு, படிப்பு, மத்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சாப்பாட்டுக்கெல்லாம் நேரமே கிடைக்கல. அந்த நேரம் வியானோட பாட்டி வந்து, வியான் சாப்பிடலையா, வயிறு பசிக்காதான்னு கேட்டாங்க. வியான், இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு விளையாட்டுல இறங்கிட்டான். அந்த மாலை வியானுக்கு தலைவலி வந்துச்சு. வயிறு கோளாறு மாதிரியே இருந்துச்சு. அவன் ஓடிக்கிட்டே இருந்ததால பசி தெரியல. ஆனா உடம்பு சொல்லிக்கிட்டு இருந்தது, நம்ம சாப்பிடணும்னு. பாட்டி மெதுவா சொன்னாங்க, வியான், நம்ம உடம்புக்கு வேலை செய்ய சக்தி வேணும். அது வரணும்னா தினமும் சாப்பிடணும். சாப்பாடு இல்லாம ஓடினா நம்ம உடம்பு களைப்பாயிடும். அடுத்த நாள் வியான் நேரத்துக்கு சாப்பிட வந்தான். சாதம், பருப்பு, காய்கறி எல்லாம் சாப்பிட்டான். பாட்டி, இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு மகிழ்ச்சியா சொன்னான். அன்று முதல் வியான் உணவுக்கான நேரம் தவிர்க்காம சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பாடு நம்ம சக்தி, சாப்பாடு நம்ம நண்பன் என்று கூறினான். நண்பர்களே, உணவை தவிர்க்க கூடாது. நம்ம உடம்புக்கு தினமும் நேரத்துக்கு சாப்பிடணும். சத்தான உணவு நம்ம உற்சாகமாக வைத்திருக்கும்.